பேசுகிறாங்க. பெண்கள் தான் தெய்வம், பெண்கள் தான் கண்கள் இந்த நாட்டுக்கு, இப்படி அப்படி, பாரத் மாதா கி ஜெய். அந்த பாரத் மாதா நிஜமாவே ஒரு நாள் நடந்து வந்து, அடப்பாவிகளா நீங்களாம் எதுக்கடா என் பேரை எடுத்துவீங்க, பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வக்கீல் சொல்கிறான், ஏன் அந்த பொண்ணு கத்துலன்ட்டு. ஓகே, அப்படியே கத்தி இருந்தாலும் அதை நடந்த இடத்துல எவன் இருந்தான்? ஆனால் இந்த பொண்ணு பாவம் வந்து தான் பண்ண எல்லாரும் செய்கிறது தவறு நம்பிட்டு வந்து சிஸ்டர்னு சொல்லியிருக்கிறான். இந்த பொண்ணு நம்பி போயிருக்குது. லைட் இல்லை அப்புறமேல் சொல்லியிருக்குது, லைட் இல்லாதவரை நான் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு, இல்லை நீ ஏறுன்னு இவன் வற்புறுத்தி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரேப்னா, அதனால் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் விட்டுற வேண்டியதா? இதெல்லாம் வந்துட்டு அந்த படிக்கிற வக்கீலுக்கு அறிவு கேட்டவனுங்க. இவங்களுக்கெல்லாம் போலீஸ் பலமும் அந்த அரசியல் பலம் இல்லாமல் இவங்க செய்ய மாட்டாங்க. இந்த சட்டம் ஒரு இருட்டரே நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் பாருங்கள். அந்த சட்டத்தில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. இன்னும் இந்த நாட்டில் ஆண்கள் பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் இன்னும் நிறைய பேருக்கு இந்த சுதந்திரம் வந்து உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. உயிர் காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா. தேதி மார்ச் 4, இடம் பாஸ்டிக் குல், சென்னை. பவர் பை டென்டிக் கேர். பூனேல அந்த பாலியல் அந்த கடே வந்துட்டு இது பாலியல் குற்றம் பண்ணியிருக்கு. அது வந்துட்டு அந்த பொண்ணு வந்து அந்த வக்கீல் சொல்கிறான், ஏன் அந்த பொண்ணு கத்துலன்ட்டு. ஓகே, அப்படியே கத்தி இருந்தாலும் அதை நடந்த இடத்துல எவன் இருந்தான்? ஏதோ ஒரு அந்த பஸ்ஸஸ் எல்லாம் ரிப்பேர் ஆன பஸ்ஸஸோ அதை அந்த பார்க் பண்ண இடத்துல எந்த கூட்டமும் இல்லை. ஆனால் இந்த பொண்ணு பாவம் வந்து தான் பண்ண எல்லாரும் செய்கிறது தவறு நம்பிட்டு வந்து சிஸ்டர்னு சொல்லியிருக்கிறான். சிஸ்டர்னு சொல்லிட்டு பொய்ய சொல்லியிருக்கிறான். அந்த பஸ் இல்லை, அந்த பஸ் அங்கே பார்க் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நம்பி போயிருக்குது. லைட் இல்லை அப்புறமேல் சொல்லியிருக்குது, லைட் இல்லாதவரை நான் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு, இல்லை நீ ஏறுன்னு இவன் வற்புறுத்தி 2 தடவை ரேப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட். ஓகே, இதில் வந்து அந்த வக்கீலுக்கு வந்து அவனுக்காக அஜார் ஆனது 4-5 வக்கீல் அஜார் ஆயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 6 இது குற்றத்தில் மாட்டியிருக்கா. எக்ஸப்ட் ரேப், இவன் வந்து டெஃப்ட் கேஸஸ் இது எல்லாத்தையும் மாட்டியிருக்கா. அப்போ அந்த வக்கீல் சொல்கிறான் கோர்ட்டில், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரேப்னா, அதனால் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் விட்டுற வேண்டியதா? இதெல்லாம் வந்துட்டு அந்த படிக்கிற வக்கீலுக்கு அறிவு கேட்டவனுங்க இப்படி தான் பணம் சம்பாதிக்கணுமான்னு சொல்லிட்டு கோவம் வருதுங்க. ஏன்னா எல்லாம் வந்து படித்தவன் அப்படி முட்டாள்தனமாக பேசக்கூடாது. அதுக்கப்புறம் 75 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பிடிச்சிருக்காங்க. இந்த ட்ரோன் வச்சு எல்லாம் பிடிச்சி, அதுக்கப்புறம் அவங்க பிரதர் பிடிச்சி, பிரதர்கிட்ட தான் இந்த பையனை பிடிச்சிருக்காங்க. அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு மேனியாக்ஸ். இவங்களெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி இந்த இப்போ இந்த நம்ம தமிழ் மெட்ராஸில் நடந்தது இல்லையா, அந்த சின்ன பிள்ளைங்க 3 பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க 12 வயசு பிள்ளைங்க எவனோ கூப்பிட்டுட்டு போனான். அப்போ அவங்கெல்லாம் குற்றம் பண்ணவங்க தான். இந்த போலீஸ் எப்படி இந்த குற்றம் பண்ணவங்களே மறுபடியும் விட்டுறாங்க. இப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணால் 10 தடவை நம்ம வீடு ஏறி இப்படி அப்படி ஆட்டம் போடுவாங்க. அப்போ இந்த குற்றவாளிகளை மட்டும் எதே ஞானசேகரன் இருக்கடா, அவனுக்குமே ஏதோ நிறைய கேசஸ் இருக்குது. அப்போ வந்து இந்த போலீஸ் எல்லாம் இவங்கெல்லாம் லா அண்ட் ஆர்டர் நிலைநாட்டுறாங்களா, இல்லாட்டி இவங்க எல்லாரும் அவங்களோட சொந்த பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ அந்த கேஸில் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு வந்து அரசியல் பின்பலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஒரு சிலர் சொல்கிறாங்க கிடையாதுன்ட்டு. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் பொள்ளாச்சி எல்லாமே, இவங்களுக்கெல்லாம் போலீஸ் பலமும் அந்த அரசியல் பலம் இல்லாமல் இவங்க செய்ய மாட்டாங்க. ரொம்ப ரேர் கேசஸ் இந்த மேனியாக்ஸ். ஓகே, பட் முக்கால்வாசி பேர் அவங்களுக்கு என்ன திமிர்த்தனா வெட்டனா, எனக்கு இந்த மந்திரி தெரியும், இவனை தெரியும், அவனை தெரியும் சொல்லிட்டு நான் எப்படின்னா தப்பிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ அந்த தெனாவெட்டு தான் என்ன ப்ராப்ளம் இந்த கண்ட்ரி. இப்போ வந்து இந்த லா பேசுகிறாங்க, பெண்கள் தான் தெய்வம், பெண்கள் தான் கண்கள் இந்த நாட்டுக்கு, இப்படி அப்படி, பாரத் மாதா கி ஜெய். அந்த பாரத் மாதா நிஜமாவே ஒரு நாள் நடந்து வந்து, அடப்பாவிகளா நீங்களாம் எதுக்கடா என் பேரை எடுத்துவீங்க, பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லி பெண்களையே இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த லாஸ் ஆர் கிவிங் அவங்களுக்கு வந்து ஒரு தெனாவெட்டு, இந்த லூப் ஹோல். இந்த சட்டம் ஒரு இருட்டரே நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் பாருங்கள். அந்த சட்டத்தில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு, அதில் இவங்க தப்பிச்சுட்டு வராங்க. இது வந்துட்டு the law should become more strict. அதுக்கப்புறம் இந்த பிரைம் மினிஸ்டர் மோடி இவங்க பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ்லேயும் இதெல்லாம் நடக்குது, எல்லா ஸ்டேட்லேயும் நடக்குது, நாட் பிஜேபி. இப்போ வெஸ்ட் பெங்காலில் அந்த டாக்டர் பொண்ணு காட்சி அதெல்லாம் ரொம்ப கொடூரம். ஓகே, அப்போ எல்லா ஸ்டேட்லேயும் நடக்குது, இன்க்ளூடிங் பாம்பேயில் மறுபடியும் ஒன்று நடந்துச்சு, அதுக்கப்புறம் டெல்லியில் நடந்துச்சு,
காஷ்மீரில் அந்த சின்ன பொண்ணுக்கு, யூபியில் வந்துட்டு யார் இவர்களுக்காக வந்துட்டு அந்த 4 நாள் நம்ம பேசுகிறோம். அதுக்கப்புறம் இதை நிறுத்துறதுக்கோ இல்லாட்டி இந்த மகளிர் சங்கங்கள் என்ன பண்ணுறாங்க? மகளிர் சங்கங்களும் அந்த நேரத்துக்கு தான் கத்துறாங்க சொல்லிட்டு ஒரு சிலர் இந்த கம்யூனிஸ்டில் முதல் இருந்தாங்க. தட் இஸ் அவங்க பர்சியூ பண்ணிட்டு. ஆனால் இப்போ அதெல்லாம் போச்சுமா. யாருக்குமே அந்த பற்று இல்லை. ஐயோ நம்ம இனத்தில் ஒருத்தங்க இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு இந்த ரேப் ஹஸ் பிகம் அ காமன் திங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே நம்ம நாட்டில் ரேப் வி ஆர் ஸ்டாண்டிங் இன் அ வெரி டெரபிள் பிளேஸ். இந்த nth பிளேஸ் 10th பிளேஸ், நல்லதுக்கெல்லாம் நம்ம பிளேஸில் இல்லை. நம்ம இனிமேல் அயோக்கியத்தான இந்த ரெனுங்கட்டா இதுக்கு தான் வி ஆர் ஆல் இன் த ஃபஸ்ட் பிளேஸ் கிட்ட வந்துட்டுருக்கோம். ஸோ இட் இஸ் அ வெரி சேட் திங். இது வந்துட்டு மாற்றங்கள் வரணும். இந்த கற்பழிப்புக்கு, இந்த மானபங்கம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இந்த பாஸ்கோ ஆக்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த லாவோட அந்த பல்லு வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை. இது வந்து நம்ம பெண்கள் தான் பேசணும். நம்மளுக்காக ஆண்கள் வெரி ஃபியூ பீப்புள் நம்மளுக்காக பேசுவாங்க. நம்ம வந்து அந்த நேரத்துக்கு மட்டும் பேசக்கூடாது. ஊடகங்களும் என்னோட அப்பீல் வந்து நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து தவறு நடக்கும் போது தட்டி கேட்கணும். நிறைய போக்சோ நீங்கள் சொன்ன மாதிரி போக்சோ வழக்குகள் நாளுக்கு நாள் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தாண்டி பதிவாயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு கருத்து பரவுதுங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் நெகட்டிவாக, அதாவது ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அவங்கள பழிவாங்கும் நோக்கத்தோடு இப்போது போஸ்கோ அதிகமாக பதிவு பண்ணுறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதை நீங்கள் எப்படி பார்க்க? அதுவும் தவறுமா. நம்ம வந்துட்டு இப்போது இந்த ஒரு லா அது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை மிஸ்யூஸும் பண்ணக்கூடாது. அதான் நான் சொல்கிறேன்னு, எல்லா ஆம்பளைங்களும் கெட்டவங்க கிடையாது, எல்லா பொம்பளைங்களும் பத்தினிங்க நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பேசுவேன். ஓகே, அதனால வந்து நல்ல ஆம்பளைங்களும் இருக்காங்க, கெட்ட ஆம்பளைங்களும் இருக்காங்க, நல்ல பெண்களும் இருக்காங்க, கெட்ட பெண்களும் இருக்காங்க. இப்போ இந்த பாஸ்கோ ஆக்டில் சம் பீப்புள் மிஸ்யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபார் த டவுரி ஆக்ட் நிறைய பெண்கள் வந்துட்டு அதை ஒரு இதாக எடுத்துகிட்டு மாமியார் மாமனார் வீட்டில் இருக்க ஹஸ்பண்டோட சிஸ்டர் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வைக்கிறது அவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் இதை வந்துட்டு அந்தந்த சூழ்நிலைக்கு நாட் தட் இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி என்னென்ன இப்போ அந்த பெண் பக்கம் பணம் நிறைய இருந்துச்சுன்னா அவங்க பெண்ணை சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆண் பக்கம் பணம் நிறைய இருந்துச்சுன்னா ஆண் பக்கம் போகிறாங்க. இது வந்துட்டு சிஸ்டம் ஃபெயிலியர். இந்த போலீஸ்காரங்க தான் இதெல்லாம் மாற்றணும். இந்த போலீஸ்காரங்க தான் திருந்தணும். மக்கள் வந்து திருந்துறாங்களோ இல்லையா நம்ம வந்து எல்லாத்தையும் போலீஸ் ஹாவ் அ டியூட்டி. நீ வந்து ஒரு இது பண்ணி பிரமாணம் பண்ணிட்டு நான் வந்து இப்படி செய்வேன் இருப்பேன்னு சொல்லும் போது இந்த போலீஸ் தே ஃபெயில் இன் their டியூட்டி. ஸோ வந்துட்டு தீஸ் ஆக்ட்ஸ் மெனி ஆஃப் தெம் நான் சொல்கிறேன் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன எங்கேயோ ஒரு லூப் ஹோலில் வந்து தப்பிச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. அது மிஸ்யூஸும் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய இந்த மாதிரி கேசஸை பார்த்துருக்கீங்க. உங்கள் அனுபவத்தில் நீங்கள் நிறைய இறங்கி போராடி இருக்கீங்க. இப்போ கூட ஜக்கி அவர்களுடைய விஷயங்களை நிறைய போராடுறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது சட்டத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அந்த உறுப்பை அகற்றிடுங்க அப்போ தான் திருந்துவாங்க, வெளிநாடுகள் மாதிரியான சட்டத்தை கையில் எடுங்க அப்படின்னு. பட் நம்மளுடைய சொசைட்டி மாதிரி இருக்கிற இடத்துல எது சரியாக வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டுங்க அந்த மேலே உட்காந்துட்டு இருக்காங்க ஆட்சியாளர்ன்ட்டு ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க, அவங்க முதல்ல யோகியமாக இருந்தால் தான் நாடே உருப்படும். சட்டம் வந்து ஒரு அயோக்கியன் கையில் கொடுத்துட்டு நாட்டை ஒரு அயோக்கியன் கையில் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம நியாயம் எதிர்பார்த்தோன்னா நியாயமே கிடைக்காது. அதுவும் நம்ம மாதிரி நாட்டில் வந்துட்டு வாய் அளவுக்கு தான் பேசுகிறாங்க தடுத்துட்டு பெண்கள் தெய்வம் பெண் தெய்வம் அப்படிலாம் நல்லா வாய்க்கு தான். பட் நிஜமாகவே அப்படி நடக்குதானா கிடையாது. எல்லா வீட்லேயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. பெண்களை வந்து ஒரு செகண்ட் கிரேட் சிட்டிசனாக தான் நிறைய வீட்டில் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா. அப்போ வந்துட்டு அந்த பர்சன்டேஜ் நடக்கும்போது எவ்வளோ பேர் நம்ம அம்மாமார்களே ஒரு சமயம் ஆண் பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய வீட்டுங்களில். ஓகே, அப்போ இது வந்து ஒரு சேஞ்ச் வரணும். யார் அங்கே மேலே உட்காந்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு அந்த எண்ணம் வரணும். இப்போ வந்து இவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இட்ஸ் ஆக்சுவலி ராங் திங். எல்லாரும் சொல்லுவாங்க கலைஞர் தான் வந்துட்டு பெண்களுக்கு வந்து சொத்து இது கொண்டு வந்தாருன்னு சொல்லி. இட்ஸ் நாட் கரெக்ட். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது என்டி ராமராவ். என்டி ராமராவ் வந்து அவருக்கு வந்து அவங்க 11 பிள்ளைங்களே அவருக்கு வந்து 4 பெண்கள் 7 ஆம்பளை பசங்க. அப்போ வந்துட்டு அவர் தான் அந்த ஃபஸ்ட் கொண்டு அதுக்கப்புறம் இமீடியட்டாக கலைஞரும் அதை கொண்டு வந்தார். நம்ம 2 பேர்த்தையும் பாராட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ வந்து பெண்களுக்கும் அந்த இது இருக்கணும், அந்த ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து அந்த தைரியம் வரும்போது தான் இதெல்லாம் சேஞ்சஸ் வரும்.
அதே மாதிரி இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் காலேஜில் பொண்ணுங்க பெண்களை யாருன்னா வந்து பெண்கள் தவறு செய்தவங்களும் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அவங்கள உள்ளார கூப்பிட்டுட்டு அவங்கள 2 இதை கொடுத்து திருத்துங்க. ஆனால் ஒரு 10 பேருக்கு முன்னால் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு இதாக போயிடும். அது தவறு. எப்படி அவங்களோட பிஹேவ் பண்ணும். அதே மாதிரி இப்போ எனக்கே ஒரு டிசிப்ளின் இல்லை. நான் இங்கேயே எச்ச துப்புவேன். இப்போ நான் கோர்ட்டில் இன்றைக்கி பார்த்தேன், எச்சை துப்பாததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தன் எவனோ எச்ச துப்பியிருக்கான். அப்போ நம்ம மக்களுக்கு எவ்வளோ டிசிப்ளின் இருக்குது. இப்போ நானே அந்த எச்சை துப்பிட்டு நான் வந்து அப்படி எழுதுனேன்னா எந்த ஸ்டூடெண்ட் என் பேச்சு கேட்பான். இப்போ நான் வந்து எங்கள் காலேஜில் நான் நடந்துட்டு போகும்போது முன்னால் மிட்டாய் பேப்பரோ கலந்தா நான் புனிஞ்சு எடுப்பேன். நான் ஐயோ நான் காலேஜோட ஓனர், ஐயோ நான் அப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேன். நான் எடுத்தால் தான் அடுத்தவன் எடுப்பான். நான் எடுக்கும் போது அடுத்தவன் ஓடி வரான். அவன் பார்த்துருப்பான், பட் அவன் எடுக்க மாட்டான். பட் நம்ம எடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு குத்துது. அதில் அந்த யார் அந்த ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கே ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் இருக்கணும், நம்ம இந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரணும். சரி, இதெல்லாம் பாதி பேர் இப்போ வந்துட்டு பாதி இல்லை 98%ம் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் தான் நடக்குது. சொல்லிட்டு மக்களுக்காக இந்த நாடு இருக்குதானா கிடையாது. மக்களுக்காக நல்லது செய்யணுன்றதுக்காக கிடையாது. அதில் மக்கள் தான் இன்றைக்கி மாறணும். ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளை நம்ம மாற்றவே முடியாது. அந்த துருப்பு சீட்டு ஒன்று இருக்குது, நம்ம ஓட். அந்த ஓட்டை நம்ம என்னைக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் இந்த மாற்றங்கள் வரும். லாஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க. தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை, கணவரே கூட அவங்கள கொலை பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி பல கொடுமைகளை கேள்விப்படுறோம். இதனுடைய விளைவுகள் வந்து யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவோட தாக்கம் இப்போ அதிகரிச்சுட்டு வர இந்த குற்றங்களுடைய தாக்கம் வந்து சோஷியல் மீடியாவால் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் இப்போ வெளியே தெரிய வருது. ஆக்சுவலி இப்போ சோஷியல் மீடியாவில் தான் நிறைய வெளியே வருது. அக்ரீட். அதுக்குன்னு சொல்லிட்டு இட் கேன் நாட் பி முன் உதாரணம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாவிலையும் நிறைய முன் உதாரணம் இருக்குது. இல்லை, இப்போ சினிமாலேயும் பார்த்து கெடுறது பேர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு சிலர் வந்து இதனால் நம்மளுக்கு மெசேஜ் கிடைக்குது, அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இது இவங்களால தான் தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம 100% அவங்கள தவறு சொல்ல முடியாது. பட் இன்றைக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வெளியே வருது. இதே இப்போ வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இப்போ வந்து நம்ம போய் ஒருத்தரை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா இந்த பிக் மீடியா, தட் இஸ் ஹிந்து ஆகட்டும் சரி, ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், ஒரு தினத்தந்தியாவது, ஒரு பாமர மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, அவங்க எடுக்கவும் மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்பில் நீங்களே ஒன்று பேசலாம், அதே நல்லா இருந்துச்சுன்னா வைரலாக போகுது, அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்போ வந்து எவ்ரி டெக்னாலஜியில் வந்து ஒரு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அதில் நல்லதை நம்ம ஏற்றுக்கலாம்ல, நம்ம ஏன் அதை கெட்டதுக்கு போகிறோம்? நம்ம மேலேயும் தவறு இருக்குது இல்லை, அது தவறுன்னு தெரிஞ்சப்ப நம்ம ஒதுங்கிடணும். பட் வாட் வி டூ, நம்ம அப்போ தான் அதுக்கு தான் போவோம். இப்போ ஒன்றும் இல்லை, காலேஜஸ்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மீட்டிங் பேசும்போது ஒரு ரஜினிகாந்த் பேர் சொன்னாலோ இல்லாட்டி டிபெண்டிங் ஆன் விச் எவர் ஆக்டர் எல்லாம் ஒரு குவீன் அடிப்பாங்க. ஓகே, அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்டூபிடிட்டி. நான் வந்து என்னோட மீட்டிங்ஸ் அப்படி ஆனால் கதை நான் நின்று சொல்வேன், அவன் வந்து உனக்கு சோறு போட போகிறான்னா நீங்கள் வந்து சீட்டி அடிக்கிறீங்க, அவனை பின்பற்றுறீங்கன்னு சொல்லி பேசுவேன். அதுலேருந்து தே ஸ்கேட் நெக்ஸ்ட் டைம், ஐயோ நம்ம இப்படி பண்ணான்னா நம்ம காலேஜில் பிடிக்காதுன்னு சொல்லி. அப்போ நம்மளும் பேசுகிறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மள இருந்தால் கலாட்டா பண்ணுவாங்களா இல்லாட்டி கள்ள தூக்கி வீசுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பேசுறது இல்லை. நான் தவறு பண்ணாலும் தப்பு தான், ஸ்டூடெண்ட்ஸ் தவறு பண்ணாலும் தப்பு தான், ஆட்சியாளர்கள் தவறு பண்ணாலும் தப்பு தான். இதை என்னைக்கு மக்களுக்கு வந்து சுதந்திரமாக எடுத்து சொல்ல முடியுது அன்றைக்கி தான் இந்த நாடு சுதந்திரமாக அடையுது. நான் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த ரிப்பப்ளிக் டே எல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. என்னென்னா இன்னும் இந்த நாட்டில் ஆண்கள் பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் இன்னும் நிறைய பேருக்கு இந்த சுதந்திரம் வந்து உண்மையான சுதந்திரம் கிடைக்கல. நன்றி, தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. உயிர் காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா. தேதி மார்ச் 4, இடம் பாஸ்டிக் சென்னை. பவர் பை டென்டிக் கேர்.